இப்ப கங்குவா படம் எடுத்தீங்கன்னா வந்து, அதுவும் நெறைய ஃப்ளாஸ் இருந்தது. கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கவனம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஃப்ளாஸ் இருந்தது. ஆனா, அந்த சிஜி ஒர்க்ல அவங்க அவங்க பண்ண அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே. இப்ப கங்குவா அந்த முதலை சீனா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்லயே இதே ஹாரர் ஃபேண்டஸில எடுத்துப்போமே. டிமாண்டி காலனி. ராஜாசாவ கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் வைஸாவே 1 மடங்குக்கும் கம்மியான ஒரு ஒரு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான் டிமாண்டி காலனி. அது 1ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கட்டும். ஆனா, கதையளவு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா, சிஜி ஒர்க்ல அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் கம்பேர் பண்ணி சொல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மேஜர் மிஸ்டேக் விட்டது ஐ திங்க் வந்து ரொம்ப ஒரு மாரி டிராகா தெரிஞ்சது. ஏன்னா, ஆப்வியஸா இதுக்கு முன்னாடி வந்து பிரபாஸ் அவர்களுக்கு பெரிய டிராபேக்கா இருந்தது ஆதிபுருஷ் படம். அதுல இருந்த சிஜி ஒர்க் தான். அது ஸ்டார்ட்டிங்ல அந்த டீசர்ல ஆரம்பிச்சு, அது படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு லேகாவும், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆஸ்பெக்ட்டாவும் அந்த சிஜி பார்க்கப்பட்டது. இது என்னதான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா உள்ள வந்து என்டர்டெயின் ஆயிட்டு வெளிய போகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும், அதுல ஒரு நம்பகத்தன்மை ஓரளவுக்கு அது இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது.